பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட விவசாய நிலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சுற்றி மரங்கள், வயல்வெளினா இதுதான். இப்போ நாங்கள் வந்து நெல் பயிர் போகிறதுக்காக மண்ணை உழுது வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதம் முன்னாடியே சேர் நல்லா மக்கணுன்றதுக்காக, அந்த புல்லெல்லாம் மக்கி போகணுன்றதுக்காக ஏர் ஓட்டி போடுவாங்க. அதுதான் இப்போ பண்ணின்னு இருக்கிறோம். நாங்கள் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது வந்து பண்ணாதான் தை மாதத்துக்கு மேலே நம்ம அறுவடை பண்ண முடியும் கரெக்டாக பொங்கலுக்கு. அதுக்காக தான் இப்போ மண்ணை வந்து தயார்படுத்துகிறோம். நடவு செய்கிறதுக்கு, நெல் பயிர் நடவு செய்ய மண்ணை உழுது போடுறாங்க. விவசாயம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கடுமையான வெயிலில் விவசாயத்துக்கு ஏர் ஓட்டுறாங்கன்னு பாருங்கள். நம்ம இந்தியாவில் தான் விவசாயத்துக்கு மரியாதை இருக்குது. விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருமே. நிறைய விளைநிலங்கள்லாம் ஃப்ளாட்டாக மாற்றுறாங்க. நீங்களாம் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் காசெல்லாம் சாப்பிட முடியாது. நெல் பயிரில் இந்த விளைஞ்ச அரிசி சாதத்தை தான் சாப்பிட்றோம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியான வெயில் பயங்கரமாக காயுது. காலையிலேயே 9 மணிக்கெலாம் வெயில் தாக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற நிலத்தை தான் இப்போ அந்த டிராக்டர் வச்சு உழுது சேராக மாற்றுறோம். நல்லா மண்ணை பதப்படுத்தி தான் நடவு செய்வாங்க. எல்லா பயிர்களை விட நெல் பயிர் தான் சிரமமான பயிர். ஆனால் அரிசி சாதத்தை வீணாக்குறீங்க நிறைய பேர். அது மட்டும் பண்ணாதீங்க. சாப்பாடு இல்லாமல், ஒரு வேளை உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனால் திட்டமாக சாப்பிடுங்க. யாருக்காவது சாப்பிட கொடுங்க. மீந்து போயிட்டா கீழே எடுத்து குப்பையில் கொட்டாதீங்க. விவசாய பூமின்றது எவ்வளோ பேர் தாண்டி அந்த அரிசி நம்ம தட்டில் சாதமாக வருதுன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் முதல் ஸ்டெப்பு. மண்ணை பதப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நாற்று விட்டு 30 நாள் கழித்து தான் நடவு பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறமா 90 நாள் கழித்து தான் அது நெல்லாக வந்து விளைஞ்சி ரைஸ் மில்லுக்கு போய் அரிசியாக மாறி நம்ம வீட்டுக்கு காசு போட்டு வாங்கி சாப்பிட்றீங்க. இவ்வளோ கஷ்டம் இருக்குது விவசாயத்தில். எல்லாரும் விவசாயம் பண்ணுங்கள், இல்லை விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாராருக்கு விவசாயம் பிடிக்குமோ அவங்களாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் வீடியோவாக போடுறேன் அக்ரிகல்ச்சரில். அடுத்தடுத்து நடவு செய்யும் போது, நாற்று போடும் போதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். எல்லாருமே இதை பாருங்கள். இதை பார்த்து கூட நீங்கள் விவசாயம் பண்ணலாம். பாருங்கள், மண்ணை வந்து பதப்படுத்துகிறாங்க. இது சிம்பிள்னு நினைப்பீங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, மண் வந்து ஒரே ஈக்குவலாக வரணும், சமன்படுத்துகிறாங்க மண்ணை. கல்லுங்க மேடுமா இருக்கும். அறுவடை இயந்திரம் வச்சு பண்ணும்பொழுது அறுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து டயர் இறங்கிட்டு மேடும் பள்ளமாக மாறி இருந்ததை சமன்படுத்துகிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எல்லோரும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயத்தை பற்றி என் சேனல் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.